திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பெய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுக்குறையும் என்றும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த 24 மணி நேரத்தில். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 15ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். புயல் குறித்து முழுமையாக கணிக்க முடியாதது பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் விரிவாக விளக்கமளித்தார். கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த முதல்ல மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று. பிறகு இரவில் அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது. இது இங்கு மட்டும் இல்லை, அட்லாண்டிக் கடல், எந்த கடலில் கடந்த வருடம் அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ்ங்கிற புயலுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 112 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் வீசப்பட்ட அந்த ஓட்டிஸ் புயல் வீசும் பொழுது 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. ஆக நம்ம ஏதோ இத்தனைக்கும் அங்கெல்லாம் இத்தனை வகையான கருவிகள், புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள், ரெக்கனன்ஸ் ஃபிளைட்ஸ் என்பாங்க, அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸோட டிஃபிகல்ட்டி புரிஞ்சுக்கணும். இது லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களாலையும் அந்த இது போகல. இது தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அறிவியலும் முக்கியம். ஆக முழுமையாக அறிவியல் அறியப்பட வேண்டும். அந்த அறிவியல் கணினியில் உள்ளீடு சேர வேண்டும்.
வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16 விழுக்காடு அதிகம் பொழிந்திருப்பதாக தென்மண்டல தலைவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.